ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு அவரைக்காய் பொரியல் தான் வந்துட்டு உங்களுக்கு செய்ய போகிறேன். நான் இப்படி தான் செய்வேன் எப்போதுமே. ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவரைக்காவை நல்லா வந்து கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டுக்குங்க. பச்சை மிளகாவுக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நல்லா வந்துட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிடுங்க. நம்ம அரிஞ்சு வச்சுருக்க அவரைக்காவை எடுத்து அதில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 வாட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. அந்த உப்பு கரையிறதுக்கு தான். அவரைக்காய் வந்து 2 ஆவியிலே நல்லா வெந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்து மேலே அப்படியே தூவி விட்டுட்டோம்னா சூப்பரான ஒரு அருமையாக இருக்கும் இந்த அவரைக்காய் பொரியல். இதை செஞ்சு பாருங்கள். ஒரு ரசம் இல்லை ஒரு காரக்குழம்பு வச்சு இந்த அவரைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டோம்னாக்கா வேறு லெவலாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேங்க.